பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் சொல்லுங்க சொல்லுங்க, என்னை நினைத்து இது. ஆமா ஆண்டவரே நன்றி. கரங்களை உயர்த்தி நன்றி, கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எஸ் லார்ட். எல்ரோயி எல்ரோயி, ஆமா ஆண்டவரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை, நன்றி பலிகளை. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. மறவாமல் நினைத்திர, கடைசியா சொல்லலாமா? மறவாமல் நினைத்திரையா, மனதார நன்றி சொல்வேன். மனதார சொல்லலாம் ஒரு தடவை நன்றி. என்னை மறவாமல் நினைத்திரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி கடைசியாக நன்றி நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். கோடி கோடி நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, உங்களுக்கு கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது ஆண்டவரே. இந்த ஒரு நாவு பத்தாது, இந்த ஒரு நேரம் பத்தாது ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த அன்பிற்காய் நன்றி, அரவணைப்புக்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி. எதிர்பார்த்திருந்த காரியத்தை நீர் கைகூடி வர செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உம்மையே நாங்கள் மகிமை படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை வேளையை என் தேவன் நீர் பொறுப்படுத்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னமெல்லாம் இடர்கள் பயங்கள் கண்ணி போல் என்னை சூழ்ந்தாலும், இன்னமெல்லாம் இடர்கள் பயங்கள் கண்ணி போல் என்னை சூழ்ந்தாலும், அண்ணல் நீரின் நோடிருந்தால் திண்ணமாய் அவை தீர்ந்திடும்.
புதியவர்கள் என்று கருதி நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வலிமையானது, அது உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தவர்களும் அவருக்காக வாழ்ந்தவர்களும் அதிகம் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்த உண்மை. வேத கலாபனையின் காலத்திலே கிறிஸ்தவர்கள் மிகவும் இன்னலுக்குள்ளாயினர் என்பதை நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த நாட்களிலே யோவான், நம்முடைய திருத்தூதராகிய யோவான் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். நம்ம அதை அறிந்திருக்கிறோம். எதனால் அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யத்தில் ரோம பேரரசர் த கிரேட் எம்பரர் டொமினியன் அவருடைய காலத்தில் நம்முடைய யோவான், திருத்தூதராகிய யோவான் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அதை குறித்து இறைவசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 9வது இறைவசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சியுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது. இதுதான் ரீசன். அவர் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தது நிமித்தம் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். இந்த பத்மு தீவு எப்படிப்பட்ட ஒரு தீவு அப்படின்னாக்கா, அது ஒரு தரிசு, ஒரு பாறை, அப்படிப்பட்ட ஒரு தீவு, வறட்சியான வறண்ட ஒரு தீவு என்று வரலாறு சொல்லுகிறது. அங்கே பாழடைந்த இடம், அது ஒரு காடு மாதிரி இருக்குமாமா. அந்த இடத்துல தான் நம்முடைய யோவான், திருத்தூதராகிய யோவான் நாடு கடத்தப்பட்டார். அப்போ அந்த பத்மு தீவில் அவர் 18 மாதங்கள் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. மேலும் இந்த பத்மு தீவுக்கு அவர் கொண்டு போகப்பட்டார் பாருங்க. அப்போவெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னவா இருந்திருக்கும்? கப்பல் பயணமாக இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போது அந்த பிரயாணத்தின் போது என்ன நடந்ததாமா, இவர் கூட சக பிரயாணிகள் கூட பயணம் செஞ்சவங்க இருந்தாங்க. அப்போது கடலில் போய்கிட்டு இருக்கும்போது, பத்மு தீவுக்கு போகிற வழியில் கடலில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கடும் புயல் ஒன்று வந்தது. அப்போது இவர் கூட பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு யங் பேசஞ்சர் என்ன ஆனார்னா, ஒரு கடலில் இழுத்துட்டு போயிட்டு, அந்த புயலில் இவர் கடலில் விழுந்துட்டார், இழுத்துட்டு போயிடுச்சு அலை. அப்போ யோவான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாராம்மா, ஆண்டவரே இந்த மகனுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நடந்தது என்னவாம்மா, ஒரு பெரிய அலை, யார் கடலில், அந்த வாலிபன் கடலில் தள்ளப்பட்ட போது அந்த அலை என்ன பண்ணுச்சாம்மா, அவரை இழுத்துட்டு கடலில் கொண்டு போட்டுச்சாம்மா. அதன் நிமித்தம் இவருக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் எல்லாரும் நம்பினாங்க. அந்த அற்புதமானது யோவானுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கூட இருந்த அத்தனை பேருக்கும் நற்செய்தி சொல்ல வாய்ப்பாக அமைந்தது. அந்த நேரத்தில் கூட அவர் நற்செய்தியை சொன்னாராமா. எங்கே போயிட்டு இருக்காரு? அது சொன்னதுக்காக தான் நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவுக்கு போயிட்டு இருக்காரு. போகிற வழியில் ஆண்டவரை குறித்து அவர் சான்று பகர்ந்தார் என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது. இப்படி அவர் அந்த பத்மு தீவுக்குள்ளே போன போது ஆண்டவர் அவருக்கு நிறைய காட்சிகளை காண்பித்தார். அதைத்தான் அவர் திருவெளிப்பாடாக நம்முடைய புதிய ஏற்பாட்டு நூலில் நம்ம வாசிக்கிறோம். பக்தனாகிய யோவானுக்கு ஆண்டவர் காட்சியாகி, அவர் ஒரு குகையில் இருந்தாராம்மா. அங்கே அந்த பத்மு தீவில் ஒரு குகை இருந்துச்சாம்மா. அந்த கேவ்ல அவர் ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஆண்டவருடைய காட்சி அவருக்கு வெளிப்பட்டதாம்மா. அப்போதான் அந்த காட்சியின் போது தான் 7 திருச்சபைகளுக்கு ஆண்டவர் கூறியதை அவர் திருவெளிப்பாட்டு நூலிலே எழுதியிருக்கிறார். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது
திருவெளிப்பாடு 7வது அதிகாரம் 9-10 முடிய இருக்கிற இறை வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்ப்போம். பாருங்களேன், யாராவது எடுத்தீங்கன்னா, இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும், குலத்தையும், மக்களினத்தையும், மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். பிரைஸ் தி லார்ட். அங்க எண்ணிக்கையில் அடங்காத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் சார்ந்தவர்கள். இது எங்க நடக்குது? விண்ணகத்துல நடக்குது. அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டு இந்த வெண்மையான தொங்கலாடைகளை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை ஏந்தியவர்களாய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் 13வது வசனத்தை பார்ப்போமே. மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். யார? யோவான்ட்ட கேட்கிறார். அந்த மூப்பர்கள் ஒருத்தர் யோவானை பார்த்து, இங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த வெண்மையான தொங்கலாடை அணிந்த இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க என்ன பதில் சொல்லப்பட்டு, நான் அவரிடம், யோவான் என்ன சொல்றாருன்னா, என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். இவர்களை குறித்து அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். அவர் கேட்கிறாரு, இவங்க யார் ஆண்டவரே? இந்த வெண்மையான தொங்கலாடை அணிந்திருக்கிற இவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, என் தலைவரே, அது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ சொல்றாரு, இவர்கள் எதற்காக இந்த தொங்கலாடைகள், ஏன் இந்த தொங்கலாடை? அப்படி பார்க்கும்போது வசனம் இங்க சொல்லுது, தங்களின் தொங்கலாடைகளை இவர்கள் எப்படி துவைத்து வெளுத்தவர்களாமா? ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தில் துவைத்து வெளுத்தவர்கள். மேலும் இறைவசனம் இங்க என்ன சொல்லுகிறது? கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியில இருந்த போது அவர்களுக்கு ஏற்பட்ட, அவர்களுக்கென்று வைத்த சோதனைகளை, அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பாதைகளை கடந்து 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 எதனால, யாரை கொண்டு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தங்களுடைய தொங்கலாடைகளை துவைத்து வெளுத்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பாருங்க, இன்னைக்கு நம்மையும் இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நிறுத்துவதற்காகவே ஆண்டவர் நிறைய பாதைகளுக்குள்ள நம்மை நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ பரலோகத்துல எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும் பாருங்களேன். இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா, நாங்க இந்த உலகத்தை ஜெயித்தவங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தின் பாடுகளை ஜெயித்தவங்க, இந்த உலகத்தின் துயரை ஜெயித்தவங்க, இந்த உலகத்தின் மாமிசத்தை ஜெயித்தவங்க, சுயத்தை ஜெயித்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். அதை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெளுத்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த தொங்கலாடைக்கு ஆன்மீகமாய் நிறைய அர்த்தங்கள் உண்டு, ஆன்மீக முக்கியத்துவம் உண்டு. என்னன்னு பார்க்கும்போது, இந்த வெண்மையான தொங்கலாடை குற்றமற்ற தன்மையை குறிக்கிறது, நீதியை குறிக்கிறது, அது நேர்மையை குறிக்கிறது. இந்த பூமியிலே வாழும்போது நமக்கென்று வருகிற சோதனைகளிலே நம்முடைய சுயத்தை வெறுத்து, அன்னைக்கு அருமையான சகோதரர் சொன்ன, தன்னைத்தான் வெறுத்து, நம்முடைய சுயத்தை வெறுத்து, நமக்கென்று கடவுள் வைத்திருக்கிற அல்லது நாம் சந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள் இருந்து
பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விலக்கி நீதிக்கு நேராக நம்மை கொண்டு வந்து நிறுத்தி நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை தூய்மைப்படுத்தி 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 அவருக்கு முன்பாக போய் நிற்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மையே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தகன பலி ஆக்குவது, சந்து சந்தாய் வெட்டப்பட ஒப்பு கொடுப்பது, இதைத்தான் அந்த தொங்கலாடை குறிக்கிறதாமா. மேலும் என்ன சொல்லுகிறது, இந்த தொங்கலாடை ஒரு ஆன்மீக பாதுகாப்பு, கடவுளுடைய பாதுகாப்பை அது குறிக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த தொங்கலாடை சுத்திகரிக்கப்பட்ட இதயங்கள், அந்த இதயத்தை குறிக்கிறது என்று இங்கு சொல்ல. நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் புதுப்பிக்கப்படுவதை இந்த தொங்கலாடை குறிக்கிறது. அப்படி நம்ம பார்க்கும்போது பைபிள்ல நிறைய ஆண்டவருடைய மனிதர்கள் இப்படிப்பட்ட பாதைகளை கடந்து ஜெயித்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் விவிலியத்தில் காணப்படுகிற பாத்திரங்கள் அத்தனையும் நம் கண் முன்பாக வைத்து நாம் ஓட கடமைப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தானியேலை குறித்து நன்றாகவே தெரியும். தானியேல் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது, அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார். இது நம்ம எல்லாரும் அறிந்த ஒன்றே. தானியேல் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அங்க ராஜா என்ன சொல்றாரு, நல்ல உடற்கட்டும் அழகும் அறிவும் வாய்ந்த இளைஞர்களை, படித்த கல்வியில் சிறந்து விளங்குகிற இளைஞர்களை நீங்க பிடிச்சிட்டு வந்திருப்பீங்களே, அவங்களிலிருந்து செலக்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்ன போது, அப்படி செலக்ட் பண்ண ஆள்ல ஒருத்தர் தான் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அப்போ இவங்க என்ன, இவங்களுடைய பயங்கரமான ஒரு கொள்கை, ஆண்டவருக்கு முன்பாக தாங்கள் நீதியாய் நடக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாய் இருந்தாங்க. அவங்க இந்த வசனம் என்ன சொல்லுது, அரசனுடைய சிறப்புணவு எங்களுக்கு தேவையில்லை, அவன் அருந்துகிற திராட்சை மதுவினாலே எங்களை தீட்டுப்படுத்த நாங்கள் தயாராக இல்லை. நாங்க அங்கிருந்த போது எப்படி எங்கள் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் நாங்கள் இருந்தோமோ அதே போலதான். ஒருவேளை லொகேஷன் வேற மாதிரி இருக்கலாம், நம்முடைய இடம் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா அந்த இடத்திலையும் எங்கள் ஆண்டவரை பிரதிபலிக்கவே நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்த பிரதானமான பணி என்ன, ஆண்டவராகிய கடவுளை நிரூபித்து காட்டுவது. அவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டுகிற மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை, மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை கையில வச்சிருந்தாங்க. இப்போ தானியேல் இப்படி சொன்ன உடனே அவர் கூட இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் அதனோட இசைந்திருந்தாங்க. தானியேல் தன்னுடைய ஆடையை தீட்டுப்படுத்தவில்லை. பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய ஆன்மீக ஆடை கூட நிறைய சமயங்கள்ல கரைத்திரையோடு காணப்படுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் நமக்கு உருவாகிறது. நம்முடைய சிந்தனைகளானாலும் சரி, நம்முடைய செயல்களானாலும் சரி, நம்முடைய வாழ்வானாலும் சரி, அன்றாட ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள்ல நம்மை நாமே கட்டுப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக நீதியோடு நம்மை உந்தி தள்ளுவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனாலும் அன்னைக்கு தானியேல் என்ன செய்தார், எல்லாருக்கும் முன்பாக தன்னோட ஆடைய, தான் உள்ளுக்குள்ள ஒரு ஆடை வச்சிருந்தார்ல, தன்னுடைய உள்ளார்ந்த மனிதனுக்குள், அந்த உள்ளார்ந்த மனிதன் அவனுக்குள்ள அந்த இடத்த நம்ம பிரச்சனையே பண்ணக்கூடாது, டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப வைராக்கியமா இருந்தார். அதே போலதான் ஒருவேளை நம்ம இந்த உலகத்துல தான் ஜீவிக்கிறோம் இல்லைங்களா, இப்ப ரோட் ரூல்ஸை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்ல, ஃபாலோ பண்ணாதான் நமக்கு ஃபைன் இல்லை. அந்த மாதிரி கடவுள் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்ம மனிதர்களாய் தான் வாழ்கிறோம், மனித இயல்புகளோடு இருக்கிறோம். நமக்கென்று நாம் நடந்து போகும் பொழுது ஏற்படுகிற சில காரியங்கள் நிறைய, அது மனம் சார்ந்ததா இருக்கலாம், உடலை சார்ந்ததா இருக்கலாம். இதன் நடுவில் நாம் கிறிஸ்துவுக்கு, என்னுடைய ஆண்டவருக்கு நான் பிரயோஜனமாய், நீதியாய், நேர்மையாய், என்னோட ஆடையில கரப்படலையில அப்படிங்கிறத நாம் டெய்லியும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.
ஆகவேதான் இந்த தானியேல் அன்னைக்கே பாருங்க தன்னை அவர் தீட்டுப்படுத்தி கொள்ளவில்லை. அதே போல நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை நாம தீட்டுப்படாமல் வைத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. பாருங்க, அதே தானியேல் புத்தகத்துல 3வது அதிகாரம் 10 முதல் 12 முடிய இருக்கிற இறைவசனங்கள் என்ன சொல்லுகிறதுனா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து சொல்லுகிறது. அங்க என்னன்னா, ராஜா செஞ்சு வச்சிருக்கிற பொற்சிலையை கிண்ணரம், நாதஸ்வரம், எக்காலம் இதெல்லாம் ஊதும் போது இவர்கள் எல்லாரும் வணங்கணும். ஒரு சூழ்ச்சியா தான் இந்த பிளானை அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த மாதிரி அந்த கட்டளைக்கெல்லாம் அவங்க ஈடு கொடுக்கவே இல்லை. இன்னொன்று என்னன்னா, அப்படி வணங்காதவர்களை என்ன தண்டனை கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க, எரிகிற அக்கினி சூளை, ஃபர்னஸ், பயங்கரமா அந்த ஃபர்னஸ்குள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட்டளை இருந்தது, அதை பத்தி கவலைப்படலை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட போது அவங்களுக்கு வரலாற்றின்படி அவங்களுக்கு வயசு 14 to 15 தான். யோசிச்சு பாருங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் 15 வயசுனா 10th ஸ்டாண்டர்ட். அப்போ பாருங்க அந்த மெச்சூரிட்டி பாருங்களேன். அப்போ அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் பீரியட் ராஜா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 3 வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியட். எதுக்குனாக்கா, அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்காக 3 வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் நடக்குது. அப்பதான் அரசனுடைய சிறப்புணவுனால, திராட்சை மதுவினால எங்களை தீட்டுப்படுத்திக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு இந்த ப்ராஜெக்ட் வரும் பொழுது, இந்த செயல் நடக்கும்போது அவங்களுக்கு வயசு என்னன்னா, அப்போ 15 வயசுனா 18 வயசு இல்லைங்களா? 18 வயசா இருக்கும்போது 3 பேருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வருது. இவங்க யாரா இருக்காங்கனாக்கா, இவங்களை அந்த 3 வருஷம் ட்ரைனிங் பீரியட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜா என்ன பண்ணிருந்தானா, புறநகர் பகுதிகளுக்கு அதிகாரிகளா இவங்களை வச்சிடுறாரு. அப்போ மற்றவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க, ஆண்டவரே, தலைவரே, நீங்க புறநகர் பகுதிகளுக்கு அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த பசங்களை நீங்க வச்சீங்க இல்லையா, அவங்க இந்த எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணரம் இதெல்லாம் வாசிக்கும் போது வணங்க மாட்டுறாங்க ஆண்டவரே பொற்சிலைய. தலைவரே, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லியிருக்கீங்க எரிகிற அக்கினி சூளையில போடுவோன்னு. அப்ப இவங்களை கூப்பிடுறாரு. 3 பேரை கூப்பிட்ட உடனே நடக்கிறது என்ன அப்படின்னாக்கா, அவர் பாருங்க எப்படி உங்க கட்டளையை மதிக்கலாம் ராஜா அப்படின்னு சொல்லும்போது, தானியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 16 முதல் 18 முடிய இருக்கிற வசனங்கள், சாத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகத்நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையினின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை கையினின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அவர் விடுவியாமற் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும். இப்படி பாருங்க, பதில பாருங்க, எவ்வளோ போல்டா சொல்றாங்க பாருங்க. அப்போ ஏன்னா அவங்களோட ஏஜ் பாருங்களேன், அந்த 18, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த வயசுல அவங்களுக்கு இருந்த எங்களுடைய தொங்கல் ஆடை, எங்களுடைய அந்த ஆடை கரப்பட நாங்க விடவே மாட்டோம். தப்பு செஞ்சு நாங்க ஆண்டவர் முன்பாக எங்க ஆண்டவர் நாங்க வெட்கப்படுத்த மாட்டோம். அவர் தோக்க கூடாது, ஜெயிக்கணும், எங்களை ஜெயிக்க வைப்பார் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ள இருந்தது. கடைசியில் என்ன நடந்தது? தூக்கி போட்டாங்க. 4வது ஒரு ஆள் அவங்க கூட உலவுனாங்க. ஸ்விம்மிங் பூல்ல நடக்கிற மாதிரி நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்றாங்க? ஜாலியா நடக்கிறாங்க. ராஜா பாக்குறாரு, என்னையா இவங்க 7 மடங்கு அதிகமா தீச்சூளைய சூடு பண்ணாலும் சூடு ஏற மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? விடுவியாமற் போனாலும், எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவியாமற் போனாலும் நாங்க ஆராதிக்கிற தேவனைத்தான் நாங்கள் வணங்குவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரப்படுத்த விடவே இல்லை. ஆகவேதான் இறைவசனம் இவ்வாறு சொல்லுகிறது, தங்கள் தொங்கலாடைகளை, அவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள், தங்கள் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெளுத்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். நம்மளும் அந்த வார்த்தையை சொல்லும் நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய சமூகத்திலே நாம் காட்டுவதில் கவனமாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட்,
பிரைஸ் தி லார்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த இறைவசனத்தின்படி பார்க்கும் பொழுது இன்னொரு அருமையான ஒரு வேத பாத்திரத்தை நம்ம புத்தகத்தில் விவிலியத்திலே பார்க்க முடியும். நம்ம இந்த அன்றாட வாழ்க்கையில், அதுவும் ஆண்டவருக்காக வாழக்கூடிய, ஆண்டவருக்காக பணி செய்து அவருடைய ஊழியத்தை செய்கிற நிறைய பேருக்கு எவ்வளவோ கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்குன்னா பஞ்சுமெத்த வாழ்க்கை கண்டிப்பாக கிடையாது, இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இறைப்பற்றோடு இருக்கிறவங்க இன்னலுருவர்னு தான் சொல்றாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு தான் சொல்றாங்க. அதே போல நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட சில சமயங்கள்ல நம்முடைய மனமும் உடலும் சோர்ந்து போகிறது, அல்லது நம்ம உடல்ல வியாதியோ அல்லது பலவீனமோ நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இமோஷனல் பெயின்ஸ் நமக்கு வருது. நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கும், அது உடல் வலியை காட்டிலும் பலமானது. அதனால தான் இறைவசனம் என்ன சொல்லுகிறது, மனம் புண்பட்டால் அதை குணமாக்க எவரால் இயலும் என்று சொல்லி. பச்சிலையோ மருந்தோ களிம்போ சுகப்படுத்தாது, ஆண்டவரே உமது வாயின்று வருகிற சொல்லே சுகப்படுத்துகிறது என்று இறைவசனம் சொல்லுகிறது அல்லவா? அந்த மாதிரி நிறைய சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நாம் கடக்க வேண்டிய பாதைகள், தண்ணீர்களை கடக்க வேண்டியது இருக்கிறது, நீரை கடக்க வேண்டியது இருக்கிறது, அக்கினி ஜுவாலையை நாம் தாண்ட வேண்டியது இருக்கிறது. இவைகளினோடே நாம் நடந்து போகும் பொழுது நம்முடைய தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெளுக்கிறோமா, நாம் ஜெயிக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். விவிலியம் சொல்லுகிறது, யோபுவை குறித்து நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், நிறைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அந்த யோபு புத்தகத்தை இப்போ படித்தாலுமே அது உயிரோட்டம் உள்ளது, நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. யோபு புத்தகத்திலே பார்க்கும் பொழுது முதலாவது யோபு தன்னுடைய பிள்ளைகளையும் செல்வத்தையும் இழக்கிறார். அவர் செல்வ சீமானாய் வாழ்ந்தவர், ஆண்டவர் முன்பாக மாசற்றவனாய் வாழ்ந்தவர், நேர்மையாய் நடந்தவர். ஆண்டவர் அவரை குறித்து சர்டிபிகேட் கொடுக்கிறார், சாட்சி சொல்றாரு. அந்த அளவுக்கு நீதிமானாய் நேர்மையாளனாய் வாழ்ந்த யோபுவுக்கு நேர்ந்த சோதனைகளை குறித்து நம்ம படிக்கிறோம் பாருங்களேன். இதுல முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, யோபு 1:18 என்ன சொல்லுதுன்னா, இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உன் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர். யார் அவங்க? யோபுவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய மூத்த சகோதரன் வீட்டில் விருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது இது நடந்தது. முதலாவதாக தன்னுடைய செல்வத்தை இழக்கிறார். அதன் பிறகு தன்னுடைய ஒரே நேரத்தில் 10 பிள்ளைங்களை பறி கொடுத்தவருங்க யோபு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இழப்பு என்பது அது அதை ஈடு கட்டுறதுக்கு மனிதர்களுடைய வார்த்தைகளோ ஆறுதலோ அதை சரி கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா மனித உயிர், மனிதன் அவன் வாழ்கிற வாழ்நாட்கள் இது விலையேற பெற்றது. இந்த யோபு ஒரு தகப்பனாய் பார்க்கும் பொழுது நீங்க அப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு தந்தையா ஒரு தகப்பனா சொல்றாங்க, 10 பிள்ளைங்களும் மேலே வீடு விழுந்துருச்சு. இப்போ அந்த வயநாட்டில் நிலச்சரிவு நடந்தது. எத்தனை அப்பாக்கள் கதறி அழுதாங்க தன் பிள்ளையுடைய உறுப்புகளை பார்த்து. எத்தனை பிள்ளைங்க தன்னுடைய தகப்பனை பார்த்து, தங்களோட தாயை பார்த்து எவ்வளோ கதறி இருப்பாங்க. அப்போ நான் இதைத்தான் யோசிச்சு பார்த்தேன். யோபுவுக்கு ஒரே நாளில் 7 பசங்க 3 பிள்ளைங்க எல்லாமே காலி. அவங்கள அந்த இடிபாடுகளுக்குள்ள எடுத்திருப்பாங்களா? கட்டாயம் எடுத்திருப்பாங்க. எப்படி கதறி இருப்பார் நம்ம யோபு, ஒன்றன் பின் ஒன்றாக. அதுக்கப்புறம் பாருங்களேன், ஒருவேளை சரி இது கொஞ்ச நாட்கள் இந்த துக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட என்ன ஆகுது? அடுத்தது என்னன்னா, எரியும் புண்களால் அவரை வாட்டி வதைக்கப்பட்டார். ஓடை எடுத்து சுரண்டிக்கிட்டாரம்மா. யோபை குறித்து சொல்லும்போது ஹிஸ்டாரிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி அவருக்கு அந்த எரியும் புண்கள் வந்தபோது அவருக்கு ட்ரெஸ் கூட போட முடியாதுங்க. எவ்வளோ அவமானப்பட்டிருப்பார் யோசிச்சு பாருங்களேன். அவமானம் ஒரு பக்கம், நிந்தை, தான் வாழ்ந்த வாழ்க்கை, முன்னைய இன்ப நிலை, பின்னைய துன்ப நிலை,
இதை பார்க்கும்போது யோபுனால கதறாம கண்டிப்பா இருந்திருக்க முடியாது. ஆனா யோபு என்ன செஞ்சாராமா? இங்க வசனம் சொல்லுது பாருங்க. யோபு புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, அவருடைய துயரின் மிகுதியை கண்டு எவரும் ஒரு வார்த்தை கூட அவரிடம் பேசவில்லை. அவரை பார்க்க வந்த ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இப்படிதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், நான் வெறும் எலும்பும் தோலுமானேன், நான் பற்களின் ஈரோடு தப்பினேன். ஏனெனில் அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க. அதுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைங்களை இழந்த யோபு என்ன சொல்றார்னா, ஆண்டவர் கையை நின்று நான் நன்மையை பெற்றுக்கொண்டேன், ஏன் தீமையை பெறக்கூடாது? ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவருடைய நாமம் போற்ற பெறுக. இதுக்கு ஒரு அனாதி பலம் வேணுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த கொடிய வேதனையில மீண்டு வருவதற்கு ஒரு அனாதி பலன் வேணும். இன்னைக்கு நம்ம அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய கொடிய வேதனையிலிருந்து நாங்க மீண்டு இதோ இங்க நிக்கிறவங்களை போல தங்களுடைய தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துவைத்து துவைத்து ஜெயிக்கணும். ஆண்டவரே, நாங்க எங்களுடைய தொங்கல் ஆடைகளை நாங்க துவைத்து ஜெயிக்கணும், வெளுக்கணும். இப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். யோபு பாருங்க, பாவம் செய்யவில்லை, தன்னுடைய நாவினால் அவர் பாவம் செய்யவில்லை என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அவர் என்ன சொல்றாரு? என் மீட்பரை என் கண்கள் காணும் என்று சொல்லி அவர் வசனம் சொல்லுகிறது. என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன் என்று அவர் விசுவாச வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிற நம்ம கூட பிறர் அறியாத பாதைகளுக்குள் கடந்து போயிருக்கலாம். மற்றவங்க ஒருவேளை நம்ம கூட க்ளோஸா இருக்கவங்க கூட நம்முடைய அந்தரங்க பாதை அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அது குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பொருளாதார ரீதியா இருக்கலாம், மனவேதனையா இருக்கலாம், கேள்விகளால இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம். என்ன கஷ்டம் ஆனாலும் சரிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்ம கண்களை அவர் மேல பதிய வச்சுட்டு அவரை பார்த்து நம்ம ஓடுனோம்னா கட்டாயமா இந்த வசனம் சொல்கிறபடி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே துவைத்து துவைத்து நம்முடைய தொங்கலாடையை நம்ம வெளுத்து ஆண்டவருக்கு முன்பாக, அரியணைக்கு முன்பாக நாம போய் நிற்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு உண்மையாய் நடந்த சம்பவத்தை நான் சொல்லி அதன் பிறகு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், வேதநாயகம் சாஸ்திரிகளார் என்று ஒரு அருமையான ஆண்டவருடைய பக்தர், பாடல்கள் வழியாக ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிச்சிட்டு வந்தவர். அந்த நாட்கள்லே தஞ்சாவூர்லே சரபோஜி மன்னர், அப்பெல்லாம் மன்னர் ஆட்சி இருந்தப்போ சரபோஜி மன்னர் அவர் என்ன பண்ணார்னா, அந்த சரபோஜி மன்னருடைய அரசவையில அரசாங்க கவிஞராய் இருந்தவர் அவர். அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, இவர் ஆண்டவரால் தொடப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ராஜாவுக்கு இந்த செய்தி தெரிஞ்ச உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, அவரை அழைச்சு, நீங்க பாரு, நான் சொல்ற மாதிரி நீ பாட்டு எழுதிட்டு வரணும், பிரகதீஸ்வரருக்கு நீ ஒரு பாட்டு எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இவரும் போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டு அமைதியா உட்கார்ந்தார், கடவுளுடைய பாதத்துல உட்கார்ந்தார். ஆண்டவரே, நான் இதை செய்ய மாட்டேன், நான் உம்மைத்தான் செய்வேன், உம்மைத்தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துச்சு. இவர் திரும்ப அரசவைக்கு போனார். எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க, இந்த வேதநாயகன் சாஸ்திரிகளுக்கு இன்னைக்கு ஏதோ ஒன்று இருக்குது. ராஜா என்ன சொல்லியிருக்காருனா, நீ அப்படி பாடலைன்னா இந்த பாரு வெளியே யானை இருக்கு, யானையோட காலில் மிதிப்பட்டு நீ சாவ அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இவர் வந்தார். என்ன சாஸ்திரியாரே, நீ பாட்டு பாட ரெடியா அப்படின்னு கேட்டபோது இவர் எழுந்து நின்றார். அவர் என்ன சொன்னார்னா, அப்பனை பாடுற வாயில சுப்பனை பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இந்த பாட்டு அவர் இயற்றின பாடல் தாங்க. தேவா இரக்கம் இல்லையோ அவர் எழுதின பாடல் தாங்க. நான் பாட மாட்டேன். எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் இயேசுவுக்காக என் வாழ்க்கையை கொடுத்தவன், என்ன வேதனை வந்தாலும் இந்த தொங்கலாடை அவருடைய ரத்தத்துல துவைக்கப்படணும், நான் இந்த செயலை பண்ண மாட்டேன் தைரியமா நின்று அரசாங்கத்தை முன்னாடி சொன்னாருங்க. அவரை எதுவுமே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஆண்டவர் அவருக்கு எந்த குறையும் வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் 7ஆம் தலைமுறை இருக்காங்க. இன்னைக்கும் சாஸ்திரிகளோட 7ஆம் தலைமுறையினர் ஆண்டவருக்காக பாடல் ஊழியத்தை இன்றும் செய்து வருகிறாங்க. பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவரை நம்பி வந்தவர்களை அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்ம இந்த நினைவுகளோடு கூட ஒரே ஒரு வசனத்தை நம்ம வைத்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போறோம். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின திருமுகம் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. பிரைஸ் தி லார்ட். மன உறுதியோடு நம்ம ஓடுவோமாக. எது இருக்குதோ இல்லையோ நம்ம ஆண்டவரை நம்ம பின்பற்றுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்க பைபிளுக்கு பின்னாடி நாங்க இந்த ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கோம். எது இருக்குதோ இல்லையோ எங்க ஆண்டவரை நாங்க பின்பற்றுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாங்க கொடிய வேதனையிலிருந்து மீண்டு எங்களுடைய தொங்கலாடைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தில் துவைத்து வெளுக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம அப்படியே எழுந்து நிற்போமா? தேங்க் யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட நாங்க துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மனதார துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களுடைய தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெளுத்தவர்கள். அல்லும் பகலும் இடையராது ஆண்டவரை போற்றி மகிமைப்படுத்துகிற கூட்டத்தில் நிற்பவர்கள். எங்கள் ஆண்டவரே, எது இருக்குதோ இல்லையோ உம்மை நாங்கள் பின்பற்றின ஆண்டவரே, உம்மை நாங்கள் பின்பற்றின ஆண்டவரே. என்னவானாலும் சரி, பவுலடிகளார் சொல்வதை போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்னை பிரிப்பது எது? இடரோ, பசியோ, பட்டினியோ, சாவோ, வாழ்வோ, நிகழ்வனவோ, வருவனவோ எதுவும் எங்களை பிரிக்காத ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா. தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் பெற்ற பலனை செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தீரலாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து போகிற பாதை வேதனையா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம் ஆண்டவரே. சொல்ல முடியாத பிரச்சனைகளா இருக்கலாம். இனி எங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் என்ன என்று தெரியாத நிலையா இருக்கலாம் ஆண்டவரே. பல கேள்விகளோடு அனுதினமும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லலாம் ஆண்டவரே. ஆனாலும் பா, கொடிய வேதனையிலிருந்து மீண்டு எங்கள் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துவைத்து வெளுக்கணும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. உம்மை பின்பற்றணும், உமக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மேலேயே எங்கள் கண்களை நாங்கள் பதிய வைக்கிறோம். நீர் பலன் தாரும் இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா. இவைகளை எல்லாம் தாண்டி ஜெயித்து நிற்க எங்களுக்கு பலன் தாரும் அப்பா. உம்முடைய பலனை தாரும் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.